2024 பேரழிவு நிச்சயம்டா அப்படின்னு சத்தியம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். பேசுற நீங்க எல்லாம் எலெக்ஷனை எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு பேசலையே, ஏன்னா அது வேற பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கு சார். பொதுவா இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி, சில நேரத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவங்க என்னைக்கு வந்து உட்கார்ந்தாங்களோ ஆட்சியில, அன்னையில இருந்து அடுத்த 60வது மாசம் என்ன நடக்கணும்னு அப்பவே உட்கார்ந்து பிளான் போட்டிருக்காங்களா. நாடாளுமன்ற தேர்தலுக்காக நைஸா இறங்கி எவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க. அயோத்தி கோயில்ல இருந்து வயோதிக வேட்பாளர் வரைக்கும் வகை வகையா பிரிச்சு வச்சிருக்காங்களா சார். பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பி. 2024 இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே வாசாவா போராட்டம் தான்றாங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் முடிவு பண்ணும், குழிக்குள்ள இருக்கிறவங்க மேல வர போறாங்களா இல்ல மேல நின்று வேடிக்கை பார்க்கறவங்கள மொத்தமா குழிக்குள்ள தள்ளி மண்ணை போட்டு மூட போதா அப்படின்றது இந்த வருஷம் தான் டிசைட் பண்ணும். இந்தியாவோட எதிர்காலத்துல நிர்ணயிக்க போற வருஷமா 2024 இருக்கும். அதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி ஐயா மோடியோடது, பாஜகவோடது. இன்னொரு பக்கம் இண்டி கூட்டணி ஐயா ராகுலோடது, காங்கிரஸோடது. 2 பேரும் பயங்கர பிஸியாகவே இருக்கிறாங்கன்னு வைங்கள. அதாவது இந்த இது தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், இந்த வாக்கு வங்கி கூட்டணி, இதை பயங்கரமாக ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா மேக்சிமம் இன்னும் ஒரு 4 மாசத்துல அவங்க களத்தில் இறங்கி அவங்களோட தலையெழுத்து, இந்தியாவோட தலையெழுத்து மட்டும் இல்லை, நம்மளோட தலையெழுத்து மட்டும் இல்லை, அவங்களோட தலையெழுத்தும் இந்த எலெக்ஷன்ல தான் இருக்கு. ஏன்னா ஐயா மோடி ஹேட்ரிக் அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறி கொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா மோடி தான் இந்தியாவோட அடையாளம். அதே நேரத்தில் இந்த பக்கம் இந்திய கூட்டணியில ராகுல் ஐயாவை முன்னிறுத்தி ஐயா அதாவது இந்தியாவோட புதிய அடையாளமா கொண்டாந்து அவரை நிப்பாட்டணும். இது வரைக்கும் இந்த 10 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு இவங்களும், 10 வருஷத்துல நாங்க என்னையா பண்ணல அப்படின்னு அவங்களும் மாறி 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 நம்மள்கிட்ட தான் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க இந்த 3வது முறை அடிக்கணும்னு சொல்றேன் இல்லைங்களா, இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லாஸ்ட் டைம்ல வந்து யாரோட துணை இல்லாம தனியா நின்று 303 தொகுதிகள் அவுட் ஆஃப் 543 543 தொகுதியில 303 தொகுதிகள் ஜெயிச்சு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம சப்போர்ட்டும் இல்லாம தனி ஆளா வந்து சாதிச்சாங்க பாஜக. அதனால இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா இந்த முறை அந்த 303 வந்து 400 கொண்டு வரணும். அதாவது இந்தியாவை நம்மளை தவிர வேற எவனும் ஆள முடியாது, ஆளக்கூடாது, ஆள வர விடமாட்டோம் அப்படின்ற ஒரு வேகத்துல ஒரு உத்வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலான ஒரு டஃப் உண்மையிலேயே லாஸ்ட் டைம் 2019 அப்ப அவங்களால வந்து அவங்கள சமாளிக்க முடியல. அந்த காங்கிரஸால வந்து பாஜகவை சமாளிக்க முடியல. அதெல்லாம் சும்மா சொல்லுவோம், ஏன்னா அங்கேயே உள்ளுக்குள்ளேயே பல குழப்பங்கள். ஆனா இப்போ ஈக்குவல் டஃப் கொடுக்கறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் ஐயா ராகுல் அவரோட அந்த பாரத் ஜனோ அந்த யாத்திரை பயங்கரமான சக்சஸ். இதுக்காக தான் பயந்தாங்க, போன இடத்துல பிரச்சனையை கிளப்பலாம். இப்ப அந்த 303 தக்க வச்சுக்கலாமா இல்ல அதுலயும் குறையுமா? ஏன்னா இந்த சர்வேக்கள் அடிக்கடி வருது. அவங்களும் சர்வே எடுத்திருப்பாங்கல்ல, இந்த சைடு எடுக்கிறாங்க அந்த சைடு எடுக்கிறாங்க. அப்படி சர்வே எடுக்கிறப்போ அவங்க நினைச்சபடி சாதகமா வரல, இவங்க நினைச்சபடி இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு இவங்க சக்சஸ் ஆவாங்கன்னு சொல்ல எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா அவங்க நினைச்சதை விட ரொம்ப அபரிவிதமா வந்திருக்கு இந்த பக்கம். ஸோ இதை இப்போ அவங்க சொன்ன அந்த 400 அவுட் ஆஃப் 543 400 பிடிப்போம்னு அவங்க மேலே மட்டும் இல்லை கீழே இருக்கிறவங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அது எதை நம்பி சொன்னாங்க அப்படின்னா, அது எங்க பிராண்டுடா ஐயா மோடியை பார்த்து, அது எங்க பிராண்டு. அந்த பிராண்டை போய் நிப்பாட்டினாலே போதும், அவன் அதுக்கு போட்டுருவேன், வேற யோசனையே வராது. உண்மையில இந்த 5 மாநில தேர்தல் அதை ஓரளவுக்கு நிரூபிச்சிருக்கு. பொய் சொல்லக்கூடாது, நடந்தது தானே. 5 மாநில தேர்தலில் இங்க சவுத்துல மட்டும்தான் அந்த பிராண்டை கிழிச்சாங்க, ஒர்க் அவுட் ஆகல. எத்தனை தடவை ஐயா பெங்களூருக்கு வந்து ஊர்வலம் போயிட்டு இருந்தாரு, ஆனா ஒண்ணு இங்க ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நார்த்ல
ஐயாவோட ஃபேஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன அடிச்சு சொன்னாங்கன்னா, இங்க பாஜக வர்றது கஷ்டம், ஆனா வந்துருச்சு. அங்க மிசோரம் தவிர மற்ற 3 இடத்துல சத்தீஸ்கர் இங்க எல்லா இடத்துலயும் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்படி வர்றப்போ ஆனா ரொம்ப ஈஸியான உள்ள நுழைஞ்சு வரல, பயங்கர டஃப். அதுக்கு முழு காரணம் இவங்க இங்க வந்ததுக்கும் காங்கிரஸ் இங்க வராததுக்குமான முழு காரணம் அவங்க அந்த இந்தி கூட்டணியை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க, அதை கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி அதை கைட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க மேபி இவங்கள அடிச்சிருக்கலாம். அந்த 3 இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது இவங்க தூக்கி இருக்கலாம். அந்த இடத்துல அந்த இந்தி கூட்டணி மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேளை, அது வந்து ஒரு பாடம் அவங்களுக்கு. இப்ப வரப்போற நாடாளுமன்றத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா அந்த குழப்பத்துல தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க உண்மையிலேயே கூட்டணியில ஒற்றுமையா இருக்கிறாங்களா? ஆனா இல்லையா, இருக்கா இல்லையா அந்த ஒற்றுமை? இவங்கள அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் கன்ஃபியூஸா தான் இருக்காங்க. ஆனா ஒரு நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறப்ப அவங்களோட அந்த பேஸ் லைன் ரூட் காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, பாஜக வரக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணம் தான் எல்லாரையும் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கு. இப்ப சர்வே எடுத்த பாஜக நாம நிக்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் இறங்கி விகரசா அடிக்கணும். ஏன்னா நினைச்சதை விட ரொம்ப அதிகமா எல்லா பக்கமும் இவங்க வளர்ந்துகிட்டு வர்றாங்க. ரொம்ப ஈஸியா பிடிச்சி இந்த சுண்டி வரல தள்ளி விட்டுலான்னு நினைச்சா இப்ப மொத்தமா 10 கையை வச்சு தள்ளா கூட நம்மளால தள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா நிக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட சர்வேல வந்திருக்கு. இதுல இப்ப அவங்க முக்கியமா ஒரு வடக்குல ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா, 70 வயசுக்கு மேல இருக்க ஆட்கள் யாரையும் நிப்பாட்டாதீங்க, அது வேண்டாம். முக்கியமான ஆட்களை தவிர வேணாம். வெறும் 70 போட்டா அங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் இல்லையா, வெறும் 70ன்னு போட்டா அங்க எடுபடாது. அந்த 70ல யார் 70க்கு மேல இருக்கிறவங்க யார் உள்ள இறங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா மோடி ஐயா இருக்காரு, ஐயா அமித்ஷா ஐயா இருக்காரு, ஐயா ராஜ்நாத் சிங் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்களை தவிர, அதாவது அந்த பிராண்டு கோ பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை தவிர இந்த அப்கமிங் பிராண்ட் அத்தனையும் அடக்கி வைங்க. உங்களுக்கெல்லாம் ரூம் போட்டு தர்றோம், இல்லாட்டி ஜூம் போட்டு தர்றோம், நல்லா உட்காந்து பார்த்து பேசியங்க. தயவு செய்து யாரும் ஓட்டு போட வாங்க, ஓட்டு கேட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க, வேண்டாம். இடைத்தேர்தலை சமாளிக்கிற அளவுக்குலாம் எனர்ஜி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ரூல்ஸ். அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்க அத்தனை மக்களவை தொகுதியில் அவங்க சொல்றேன், அது அவங்க உள்ளுக்குள்ள இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளோட ஆதரவு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து நம்மளை மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, என்ன ஏது, அதை உள்ள பாக்குறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அவுட் ஆஃப் 25 26 நினைக்கிறேன், அதுல மினிமம் 15 அடி வாங்கும். நின்னீங்கன்னா கேவலமா தோப்பாங்க அவங்க, அங்குள்ள சீனியர்ஸ். அதனால அந்த 15 தொகுதிகள்லையும் அங்க இருக்கிறவங்களை மாத்திட்டு நம்ம வேற ஆட்களை, கொஞ்சம் ஃபெமிலியரான ஆட்கள், நல்ல மக்களோட பழகக்கூடிய ஆட்கள், நல்ல அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆட்களை எங்க இறக்கலாம். எங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பாஷையில 50 வயசு எங்க இறக்கலாம். அதே மாதிரி கர்நாடகாவில் யூஸ் பண்ற அதே டாக்டிக்ஸை நாம ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சும் அங்கே அடிபட்டிருக்கு. இப்போ இவங்க பாஜக முன்ன விட அதிகமான தொகுதிகள் 436 தொகுதிகளில் போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன தடவை. அப்படி அந்த தொகுதிகளை விட இந்த முறை ரொம்ப அதிகமான தொகுதிகளில் நாம போட்டி போடணும், அதுதான் அவங்களோட அஜெண்டாவே. இப்ப அதையும் அதிகமான தொகுதிகளில் போட்டி போடணும், வேணா வேற வழி இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தப்போ நல்ல பேர் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கட்சியெல்லாம் கூட்டணியில இருந்தது. ஆனா இந்த முறை அத்தனை கட்சியையும் அவங்க தான் துரத்துனாங்க. இவங்க இம்சை தாங்காம தான் அத்தனை கட்சியும் வெளியில ஓடி போச்சு. இப்ப சிவசேனா எடுத்துக்கலாம், அதிமுக எடுத்துக்கலாம், அப்புறம் ஐக்கிய ஜனதா தளத்தை எடுத்துக்கலாம், எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. இப்ப இந்த ஒய்எஸ்எஸ்ஆர் அப்புறம் இந்த இவர் தெலுங்கானால இருக்க அப்புறம் அவரு யாருமே வந்து கூட சேராத கட்சிகள்லாம் இருக்கு. இந்த பகுஜன் சமாஜ் இங்க எல்லாம் வந்து அவங்க உள்ளுக்குள்ள இப்ப கிடையாது. அதனால பாஜக வேற வழியே இல்லாம அதோட வாக்கு வங்கியை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அதிகபட்சமான தொகுதிகளில் போராட வேண்டியது இருக்கு.
ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 36.8% ஏதோ வாக்கு வங்கி அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த முறை அதை அப்படியே மாத்தி 50% நாம நின்று காட்டணும். அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கு. ஆனா அது சாத்தியமாகிறதுக்கு அவங்க ரொம்ப அசாத்தியமான வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நமக்கு தெற்குல தொடச்சு அமைச்சிட்டாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணாலும் அந்த கைரேகையை எங்களுக்குள்ள வைக்க முடியாதுன்னு வைங்களேன், வெட்டுறாங்க, வைக்க வெட்டுறாங்க. அதே நேரத்தில் கிழக்கு வடக்கு மேற்கு அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள இன்னமும் அந்த மோடி அப்படின்ற அந்த ஒரு பிராண்டு. இது எதுக்காக சொல்றதுன்னா இப்பயாவது புரிஞ்சுக்கணும் அந்த பிராண்டை எப்படி அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னு பார்த்துங்க. இப்ப நடக்க போற அயோத்தி அந்த ஜனவரி 22 நினைக்கிறேன் கும்பாபிஷேகம், அயோத்தியில அஸ்திவாரத்தை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்களோட முதல் பிரச்சாரமே அங்கே கோவில் கும்பாபிஷேகம்னு நினைக்கிறீங்க. கோட்டையை பிடிக்கிறதுக்கான முதல் மேட்டர். ஏன்னா அங்கேருந்து அதாவது நம்மளாலதான் வந்து ராமரையே நம்ம தான் காப்பாத்திருக்கோம். இத்தனை வருஷம் பல கோடி இந்துக்களோட கனவுகள் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இதுக்கு காரணம் ஐயா மோடி, பாஜக. அப்படிதான் அவங்க அங்கேருந்து ஆரம்பிக்க போறாங்க. இப்ப ஜனவரி 22 இவ்வளவு பெரிய கோலாகலமா இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் முக்கியமான ஆட்களுக்கு அழைப்பு விட்டுருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அந்த அழைப்புலயே பலவிதமான சூட்சமங்களை வச்சிருக்காங்க. சும்மாலாம் சொல்ல, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து மார்க்சிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே இப்ப மார்க்சிஸ்ட் போனுச்சுன்னு வைங்களேன், மத சார்பற்ற ஒரு கட்சி நினைப்பா சொன்னீங்க, வெளியில சொல்லுவாங்க, அவங்கள சொல்லுவாங்க மறுபடியும். இப்ப பாருங்க, ஒரு மரியாதைக்கு அவங்க போயிருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை. பாருங்க இப்ப வந்து நிக்கிறாங்க, இவங்க எல்லாம் ரெட்ட வேஷம். அதே மாதிரி காங்கிரஸ் அதே மாதிரிதான் போவோம், ஒரு மரியாதைக்கு போயிருப்பாங்க. இது அத்தனையும் வச்சுதான் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க அரசியல் அப்படியே உள்ள பின் பண்ணி சொல்லி இருக்காங்க சார். அந்த அளவுக்கு அவங்களோட பிளானு விஷனு எல்லாம் பயங்கரமா இருக்கு. மக்களை எப்படியெல்லாம் மடக்கலாம், எங்க தட்டுனா எங்க வைபாவும், நாம எதை சொன்னா அவங்க ஓன்னு கத்துவாங்க, நாம எதை சொன்னா அவங்க ஒப்பாரி வைப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க. ஈஸியா ஏமாத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இப்படி வச்சிருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம் சொல்ல, தமிழ்நாட்டில் அவங்க பண்ற விஷயம். இப்ப திடுதிருப்புன்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, அவங்க ஏன் தூத்துக்குடிக்கு விசிட் வந்தாங்க? கொஞ்சம் யோசிங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களப்ப, இது ஒன்றும் பேரழிவு கிடையாது, பேர் இழப்பு கிடையாது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம், யாரும் இதெல்லாம் பெருசா பேசாதீங்க. சுனாமியே வந்து நாங்க எடுத்துக்கல, சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதுவே வந்துச்சு, நேஷனல் டிசாஸ்டர் இதுவே வந்துச்சு. அது தெரியாத ஒரு நிதி அமைச்சர் தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் கண்டுக்க. அப்படியே வந்தீங்க, ஏன் பார்வையிட வந்தீங்க? ஐயா ராஜ்நாத் சிங் வந்துட்டு போயிட்டாரு, உங்க ஒன்றிய குழு வந்துட்டு போகுது, அப்படியே நீங்க இறங்கி வந்தீங்க. எங்கேயோ இருக்குது இல்ல, ஒண்ணு இல்ல. இந்த தடவை நீங்க வந்து இந்த கௌரவ எம்பி பதவி எல்லாம் கிடையாது, களத்துல இறங்கி போங்க. அதுல உங்க ஊரு தானே, உங்க ஊருக்கு போய் அங்க நின்று ஜெயிச்சு வாங்க. தள்ளி விட்டாங்க இந்த பக்கம். யார் யாரோட சோழியை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விடுறது நம்ம கிட்ட. நீங்க போங்க, பார்த்துப்பாங்க அவங்க. ஒருவேளை இந்த முறை நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் சென்னையிலேயோ இல்லை தஞ்சாவூர்லேயோ எம்பி பதவிக்கு பாஜக சார்பாக போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் உள்ள வருது. அவங்க போட்டி போட்டு ஜெயிச்சா அவங்கள உள்ள தூக்கி போட்டுக்கலாம். இப்போ இங்க இந்த தேர்தலுக்கு தேமுதிகவை இழுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் போட்டாங்கன்றீங்க? வந்த எத்தனை பேரு ஐயா கேப்டன் விஜயகாந்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கன்றது நல்லா தெரியும். இருக்கிறப்ப அந்த கட்சியை எப்படி நடத்துனாங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு பேர் போய் பார்த்தாங்க, எவ்வளவு பேர் விசாரிச்சாங்க, அவரை பத்தி எவ்வளவு பேசினாங்க. ஆனா இப்போ அண்ணாமலை அண்ணன் ராஜாஜி ஹால்ல அவரை வைக்கணும், அவரோட உடலை பார்வைக்கு வைக்கணும். ராஜாஜி ஹால்ல முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர் யாராவது இறந்து போனாலும் அவங்கள கொண்டு போய் வைப்பாங்க. அது தெரிஞ்சும் கூட அண்ணன் இங்கேருந்து கொடுத்தாப்புல. அதுக்கு காரணம் தூக்கலாம். அவருக்கு வந்து கூட்டத்தை பார்த்துருக்காங்க, இந்த கூட்டத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கூடிக்கிட்டோம்னா நல்லா இருக்குமே, ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது தேராதா அப்படின்ற ஒரு ஆசையில தான் அவங்க பண்ணாருன்றாங்க. இந்த மாதிரி இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா பூரா. ஏன் பாஜகலேருந்து சில பல பார்சல்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு போயிருக்குன்றாங்கப்பா, கிஃப்டா.
புத்தாண்டு கிஃப்டா போயிருக்குன்றாங்க. அது எதுக்குன்னா அங்க போய் பாருங்க, நீங்க வாங்க அங்க இருக்கிறப்ப என்னங்க நீங்க உங்களுக்கு என்னங்க ஆக போகுது, தோக்கதானங்க போறீங்க. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. தோக்கத்துக்கு எதுக்கு அங்கே உட்காந்து இவ்வளவு தூரம், நம்ம கிட்ட வந்து ஒரு துண்டை போட்டு வைங்க, உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி இல்லாமலா போயிடும், பார்த்து கொடுப்போம் வாங்க அப்படின்னு அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்க மனசு மாறத்தானுங்க செய்ய. அவங்க ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஜெயிச்சாலும் ஆட்சியில யாரு போய் உட்கார போறா? ஒருவேளை அவங்க வந்துட்டான்னா நாம இங்க உட்கார்ந்து படுற கஷ்டத்தை அங்கே போயிட்டோம்னா இவங்களை நம்ப முடியாது. இந்த பக்கம் இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம், எப்பயுமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் போயிட்டு அப்படியே பையில போட்டு தூக்கிட்டு வருவாங்க. இந்த தடவை யார் யாரெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்களால முன்கூட்டியே போட்டு வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு இறங்கி உள்ளுக்குள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3வது முறையா எப்படியாவது நாம வந்துடணும். இப்போ இந்த பக்கம் தெற்குல இருக்கிறது நமக்கு இது சவுத்து பெல்ட், தெற்க தாண்டி போயிட்டோம்னா அது இந்தி பெல்ட் தான். இந்தி பெல்ட் முழுசும் ஐயாவை இன்னமும் மனசுக்குள்ள பயங்கரமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா ராகுலோட விஷயம் சவுத்துல கொண்டாந்து சேர்த்த அளவுக்கு நார்த்ல போய் இன்னும் டீப்பா இறங்கணும். ஏன்னா பாஜகவோட பெரிய பிளஸ் அவங்களோட மேல இருக்கிறவங்க இல்ல, மேல இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலா கீழே இருக்கிற அடியில அவன் வேலை பார்க்கறான். உண்மையில அதை ஒத்துக்கணும் சார். அவன் வேலை பார்க்கற அடியில வெறித்தனமா வேலை பார்க்கறான். அந்த அளவுக்கு இவங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்களை ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். இவங்களோட சாதனைகளை வெளியில எடுத்து சொல்றதுல அதிகபட்சம் என்னன்னு நினைக்கிறீங்க? ராமர் கோயில், அதுக்கப்புறம் இந்த இது சிஏஏ, என்ஆர்சி, இந்த சட்டங்கள், அப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல பார்டர்ல ஐயாவோட 53 இன்ச்சு இருக்கிறதுனால தான் அவங்க காலை எடுத்து வைக்க தயங்குறான்ட்டு. இந்த தடவை பெரிய அடி விழுங்க. அதுக்கு நாடாளுமன்றத்தையே உங்களால காப்பாற்ற முடியல, நீங்க போய் நாட்டை காப்பாற்ற புரியல அப்படின்னு வந்து கேளுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அதாவது வாக்குறுதிகளை விட்டுருங்க சார். அவங்கள இந்த தடவை சாய்க்கிறதுக்கு, இந்த தடவை அவங்கள ஏறி மிதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்டுகள் அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயம், மல்யுத்த வீராங்கனைகளை எடுத்துக்கோங்க, அந்த இது வரைக்கும் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. மணிப்பூர் எடுத்துக்கோங்க, நாடாளுமன்றத்தை எடுத்துக்கோங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பேசுறது. முக்கியமா இந்த ரெய்டுகள், அவங்க சைட்ல எவ்வளவு பதுக்குனாங்கன்னு ஒரு லிஸ்ட். இந்த ஈடியை வச்சு கண்டவெல்லாம் மிரட்டினானே, எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாவும் இருக்கு. ஆனா சாதகமா இருக்கிறத விட பாதகமா இருக்கிறது தான் ஏகப்பட்டது பயங்கரமா இருக்குன்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சு ஐயா மோடி மறுபடியும் வர முடியுமா? இல்ல அவங்கள வர முடியாம இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இந்த பக்கம் காங்கிரஸ்ல இருந்து கைத்தை போட்டு கட்டி இழுப்பாங்களா? நாங்க இருக்கிறோம் இந்த தடவை, முடிஞ்சா மோதிப்பார். ஏன்னா இருக்கிற எல்லா பேர் சொல்ற பெரிய கட்சிகளும் லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல சார், ஸ்டேட் பாலிடிக்ஸ், இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி ஸ்டேட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் அதை கரெக்டாக ஃபயர் பண்ணி லைன் பண்ணாங்கன்னா முடியலான்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஐயா ஓபிஎஸோட மனநிலைமை அதாப்பா, அந்த கோர்ட்டு தீர்ப்புன்ற ஒரு கோடாரியை தூக்கி நெஞ்சு மேலேயே வீசிச்சு ஐயா மேல. அந்த தீர்ப்பை கேட்ட உடனே ஐயாவுடைய ஆள் மனசுல என்ன இருந்திருக்கும்? கோர்ட்டு, பிஜேபி, பேட் பாய்ஸ், வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ், both played football in my life, total damage. இல்லவா, ஐயாவுக்கு உள்ளுக்குள்ள இவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும்ல. ஆனா அவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு கொல்லிக்கட்டையை எடுத்து குத்துனாரு பாருங்க, ஒரு குத்து ஆப்போசிட்டுக்கு, சரியான குத்து. அவர் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் எடுத்து அடிச்ச மாதிரியே தான் இருந்தது. என்கிட்டேருந்து அந்த இதை முதலமைச்சர் பதவியை புடுங்கினாரு, சரி. அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளரா, இணை ஒருங்கிணைப்பாளரா ஆகணும்னாரு, சரி. பொதுச் செயலாளர் பதவியிலையும் போயிட்டு ஒட்டிக்கிட்டாரு. இவ்வளவையும் பண்ணி எல்லாத்தையும் கிழிச்சாரு எடப்பாடியாரு அப்படின்னு அவர் சொன்னார். 2022 ஜூலை 11 ஐயா ஓபிஎஸோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். அவர் முதலமைச்சர் ஆன நாளை கூட அவர் மறந்துடுவாரு. ஆனா இந்த நாளை மறக்கவே முடியாது. ஐயா எடப்பாடியார இடைக்கால பொதுச் செயலாளரா நியமிச்ச நாள். உங்களுக்கு இந்த கட்சிக்கு ஒட்டு உறவு கிடையாது,
எந்த விதமான ஒரு ரிலையன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயாவை வாட்டர் பாட்டில் தூக்கி வழி அனுப்பி வச்ச அந்த ஒரு நாள் ஐயாவால் மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் தானே பயங்கர போராட்டமா இருந்தது. ஒரு மனுஷன் மேல வர்றதுக்கு எவ்வளவு போராடுறது முக்கியம் கிடையாது, மேலேயே இருக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறது ரொம்ப முக்கியம். அது உண்மையிலேயே சில பேர்கிட்ட இருக்கு. ஐயா எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அதை பாராட்டணும். இதை நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதிமுக அம்மாவுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் யார தெரியும்? ஒருவேளை அம்மா இல்லைன்னா அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நமக்கெல்லாம் யார தெரியும்? அப்போ வந்து இவரை ஓபிஎஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா திருதிருப்புன்னு ஐயா நினைச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் இபிஎஸ் அழகா வந்து செட் ஆச்சு. இபிஎஸ் ஐயா இறுக்கமா புடிச்சுக்கிட்டாரு, யாரையுமே வந்து நெருங்க விடாம பார்த்துக்கிட்டாரு. அந்த இடத்த எப்படி ஆட்டி வைக்கணும் அப்படின்றத அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தார். அது உண்மை. அந்த ஒரு விதத்துல நீங்க அவரை பாராட்டி தானே. அதுக்கு அவர் என்னென்ன கோல்மால் பண்ணாரு அதெல்லாம் வேற. அதெல்லாம் பண்ணாமல அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்க முடியும்? அது பண்ணதுனாலதான் அந்த இடத்துல அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அது எதுவும் செய்ய முடியாததுனாலதான் இவரை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவர் இவரை பார்த்து சீங்க, அவர் இவரை பார்த்து சீங்க, ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள். இந்த கேப்ல எது அதிமுகனே தெரியாம போயிடுச்சு. அதாவது இந்த பக்கம் ஒருத்தர் இந்த நாகப்பதனி கூட்டம் சொல்லி வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. நாங்க தான் அதிமுக இவங்களும் ரெண்டு பேரும் பயங்கரமா போராடினாங்க. அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார தேர்தல் கமிஷனே பொதுச் செயலாளர் இவர்தாப்பா அதிமுக அப்படின்னு அறிவிச்சிருச்சு. அறிவிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, ஐயா வந்து அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லி அந்த பக்கம் அவங்க சொன்னா எனக்கு என்னப்பா, ஏன் கட்சி ஏன் கொடி ஏன் சின்ன நான் அப்படித்தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஐயா மாநாடு கொண்டு கொடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. போற இடமெல்லாம் கார்ல எல்லாம் குத்தி வச்சிருந்தாரு. லெட்டர் பேட்லயே ஒருங்கிணைப்பாளர் தான் சைன் போட்டாரு. ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஏன்னா இது வந்து நம்ம சொல்லிலாம் இவர் கேட்க மாட்டாரு, சொல்றவங்க சொன்னா அதுக்கப்புறம் பேசாம இருப்பாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுல ஐயாவுக்கு ஆப்போசிட்டா தீர்ப்பு. அது எப்படி தீர்ப்புனா நிரந்தர தடை இல்லை. அந்த இடத்துலதான் ஐயாவுக்கு கொஞ்சம் உயிர் அங்கனுக்குள்ள இருந்தது, இடைக்கால தடை. அதாவது நீங்க வந்து இதை வந்து இப்ப நாங்க மறு தீர்ப்பு மறு ஆய்வு சொல்ற வரைக்கும் நீங்க இதை வந்து பண்ணக்கூடாது, லெட்டர் பேனையோ கொடியையோ எதையுமே நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வந்து மேல்முறையீடு ஐயா பண்ணியிருந்தார். தனி நீதிபதியை வந்து அந்த தீர்ப்பு வந்து தவறான தீர்ப்பு, நியாயத்துக்கு எதிரான தீர்ப்பு, எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லை, அதனால நாங்க வந்து மேல்முறையீடு போறோம் அப்படின்னு சொல்லி மேல பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சுக்கு போய் அந்த தீர்ப்பு இப்ப வரப்போகுது. இதுல அவங்க என்னத்தை சொல்லி இருந்தாங்கன்னா, அவங்க தீர்ப்பு சொன்னது இருக்கட்டும், இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் தரப்புல. அதை கேட்டு நீதிபதியே வளவளத்து போயிட்டாரா. ஐயா இது அதிமுக கொடியே கிடையாது, நான் கட்டுறதை விடுங்க, முதல்ல அதிமுகவே அந்த கொடியை கட்ட முடியாது, அந்த கொடி அதிமுக கொடி இல்லை, அந்த இடமே அதிமுகவோட அந்த கட்சிக்கான இடம்ல, அது வந்து ஒரு அறக்கட்டளைக்கான ஒரு ஆபீஸு. இவங்க இத்தனை நாள் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா ஒட்டு மொத்தமா. நான் கூட இத்தனை நாள் வரைக்கும் அதைத்தான் ஆபீஸ் நினைச்சேன், ஏன் இவரே அதைத்தானே ஆபீஸ் நினைச்சாரு, இப்ப என்ன திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு அப்படின்னு நீதிபதிகள் யோசிச்சு, முடியாதுங்க நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு எங்களால ஆமாஞ்சாமி எல்லாம் போட முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க. அதாவது நீங்க இப்போதைக்கு அந்த தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எங்களால வந்து தடை போட முடியாது, அந்த தீர்ப்பு அப்படியே தொடரும். அவர் என்ன நினைச்சாருன்னா, எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நீதிபதிகளை வந்து ஏதாச்சும் ஒன்று நமக்கு சாதகமா சொல்லுவாங்க, அதை வச்சு நாம இந்த கொடி லெட்டர் பேடு இதையெல்லாம் வந்து மறுபடியும் புதுசா அடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐயா நினைச்சாரு. ஆனா ஐயா எடப்பாடியாருக்கும் கோர்ட்டுக்கும் ஏதோ ஒரு பயங்கரமான சிங்கிள் இருக்கு. ஐயா எப்ப வந்து கோர்ட்டு வாசப்படியை மிதிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வசியமாயிடுறாங்க ஐயாவுக்கு. ஐயா எடப்பாடி அப்படின்னு அந்த பேரை சொன்னோன்னே, அந்த பழனிசாமின்னு பேரை சொன்னோன்னே அது ஏன்னு தெரியல பயங்கரமா வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா ஃபீல் பண்றாங்க. அந்த பேர்ல ஐயாவுக்கு ஆதரவாகவே எப்பயும் தீர்ப்பு.
இப்பயும் அப்படித்தான் வந்திருக்கு. ஆனா இன்னமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மேல்முறையீடு போனாங்க இல்லைங்களா, அவங்க நாங்க இதை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேணா அந்த தனி நீதிபதி இருக்காருல்ல, அவர்கிட்டயே போயிட்டு அந்த மேல்முறையீடை பார்த்துக்கலாம். அவர் தான் போன தடவையே அடிச்சு சொல்லிட்டாப்லையே, இந்த தடவை செவட்டில் வச்சு சொல்லணுமா அப்படின்னு எல்லாருக்கும் தோணுமா தோணாதா? அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதிகள் அவங்களும் ஒரு அளவு தானே, எல்லாம் ஒரு லிமிட்டு தான் ப்ரோ, இதுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை முடியும்னா சிவில் சூட்டை ஃபைல் பண்ணிக்க, தேவையில்லாம என்னைய சுத்தல விடாது, அப்புறம் என் சுத்திக்கு வேலை வர்ற மாதிரி ஆகிடும். சிவில் சூட்டுக்கு நீ போய்க்க. அங்க போனீங்கன்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து சர்ச் பண்ணி இதெல்லாம் இது இது இருக்கு உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. நீங்க உங்க தரப்பு வழக்கங்களையும் விளக்கி சொல்லலாம். என்ன இது முடியறதுக்கு பல வருஷம் ஆகும், அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஐயாவோ, அதாவது இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏங்க இன்னமும் இதையே போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தான் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த வக்கீல் ஐயா இபிஎஸோட வக்கீல் அவர் சொல்லியிருக்காரு, இவங்களும் எவ்வளவு தாங்க வந்து நான் எங்க மேல வந்து இது பண்ணுவாங்க, இவர் எப்படியாவது இபிஎஸ் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாவம் ஒவ்வொரு தடவையும் போறப்ப அவர் ஏறிக்கிட்டே போறாரு, இவர் வலிக்கிக்கிட்டே போறாரு. பொதுக்குழு தப்புனாங்க, பொதுக்குழு தீர்மானம் தப்புனாங்க, அதிமுக கொடியே தப்புன்றாங்க, சட்ட விதிகள் தப்புன்றாங்க, கூட்டக்கூடாதுன்னாங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வரையும் போயிட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவங்க ஜெயிக்க முடிஞ்சதா? அப்படி இருக்கிறப்ப இவங்க பண்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எப்படியாச்சும் ஏதாச்சும் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த குடைச்சல்னோட தான் ஒரு ஞாபகம் வருது. ஐயா இபிஎஸ் சொன்னாப்ல, இப்ப ரீசெண்டா சொன்னாரு, அந்த எதுக்கு அந்த சட்டத்துக்கு சிஏஏ இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம் ஒன்றியத்துக்கு, எல்லாம் இவர் ஓபிஎஸ் தொல்லதான், அவர் வந்து கொடுத்த குடைச்சல் காரணமாகத்தான் நான் வந்து அதை சைன் பண்ணேன், இல்லாட்டி எனக்கு விருப்பமே கிடையாது. விருப்பமே கிடையாம தானே சட்டசபையில் அப்படியே சிலுப்பிக்கிட்டு நின்னாப்புல. ஐயா சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க. அப்படி நீங்க பேசுறத பாக்குறப்போ அவர் அழுத்தத்துல பண்ண மாதிரி தெரியலையே, நீங்க ஆசைப்பட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த இன்வால்மெண்ட் பயங்கரமா தெரிஞ்சது எங்க ஐயா சொன்னார். இப்ப அதே கேள்வியத்தான் ஐயா ஓபிஎஸ் கேட்கிறார் திரும்ப, நீங்க மட்டும் என்னத்தை ஜெயிச்சீங்க, எதை கிழிச்சீங்க, இத்தனை நாள் ஏன்ட்டா போராடி என்ன ஜெயிச்சு விட்டா சரி, அங்க ஒரிஜினலா உள்ளுக்குள்ள ஒருத்தர் ஆடணுமே, அதை ஆடி ஜெயிக்கணுமே, அதை உங்களால ஜெயிக்க முடிஞ்சது? இது வரைக்கும் உங்களால அது முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் இதை நான் பண்ணியிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன், நான் யாருன்னு நிரூபிச்சிருக்கேன், காமிங்க பார்ப்போம். ஐயா ஓபிஎஸ் கேட்கிறாரு. இதுக்கு எங்கே போய் பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா இது இல்லாம அந்த கேஸ் எல்லாம் ஜனவரி 19ஆம் தேதி மறுபடியும் ஹியரிங்க்கு வருது. அதான் அந்த பொதுக்குழு தீர்மானம், அந்த இது போக்குவரத்து, இதெல்லாம் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா போற இடமெல்லாம் கண்டிப்பா வந்து ஐயா ஓபிஎஸ்க்கு நல்லா பிரகாசமாக இருக்கு. பாவம் இதை அவர் எந்த விதத்துல ஏத்துக்க போறாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர்கிட்ட இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, ஐயா இப்படியே போயிட்டு இருக்கே என்னங்க ஐயா ஆகுறது, எந்த சின்னத்துலதான் நீங்க எப்ப நிக்க போறீங்க? அவர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாப்ல, இறைவன் கொடுக்க போற சின்னத்துலதான் நான் நிக்க போறேன். ஆக மொத்தம் இவங்க தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன சின்னம்னு ஐயா இன்னும் முடிவு பண்ணல. உண்மை அதுதான். அவர் நல்லா தெரிஞ்சு போச்சு, இதை யூஸ் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ணக்கூடாது. அவன் தெளிவா சொல்லிட்டாங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர் இவங்க தானே அறிவிச்சாச்சு, அப்படி இவங்க கையில யூஸ் பண்ற ஒரு விஷயத்த கட்சியிலே இல்லாத ஒரு ஆள் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதுல பேசுறதுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஐயா வந்து வேற வழி இல்லாம இதை வந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனு. வாழ்க்கையில இதுக்கு மேல வந்து அந்த கொடியை நம்மளால வந்து அங்க வைக்க முடியுமா இல்லையா? ஆனா அதே நேரத்துல ஐயா இன்னமும் இணக்கமா தான் உட்கார்ந்து இருக்காரு மேல. ஆனா இங்க ஐயா பழனிசாமி அவங்க கூட பந்தயம் கட்டி விளையாண்டுட்டு இருக்காரு, நீயா நானா வா பாத்துருவோன்ட்டு. ஆனா இந்த ரேஸ்லயும் மேபி அவருக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை வரலாம். அதாவது அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு உதவிகள் வரலாம், திடீர்னு எதையாச்சும் இழுக்கலாம், அவங்க சின்னத்தை மனசு மாறுறது தானே.
நமக்கு பயன்படாதது அங்க உட்கார்ந்து என்ன பிரயோசனம் அப்படின்னு இவங்க நினைக்கலாம் இல்லையா? நமக்கு பயன்படுற மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து உள்ள உட்கார வைக்கலாம்னு அவங்களும் நினைக்கலாம். எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் சார். ஆனா எது வந்தாலும் நமக்கு நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மொத்தத்துல இந்த சின்னம் தான் பாவம். எவ்வளோ பெரிய ஒரு சின்னம், எவ்வளோ பெரிய ஒரு அடையாளம், ஐடென்டிட்டி, பிராண்டு. அந்த பிராண்டு இப்ப என்ன பாடுபடுதுன்னு மட்டும் பாருங்க. பரவாயில்ல. ஆனா இப்போ கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். மேக்சிமம் அந்த ஜனவரி 19 வர்றதுல அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் அதை இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இழுக்கணும் நினைச்சா இழுத்துடலாம். அதை இவங்களை ஒழுங்காக இருக்க விடக்கூடாது. அவங்களா மாதிரி சரி போங்க நீங்களும் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி அவங்களா சமாதானம் ஆகிற வரை இழுக்கிறவரை இழுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போயிடுச்சுன்னா அந்த விஷயம் பொது வழியில நம்மளால பயன்படுத்த முடியாது. ஜென்ரலா அதுதான். அது அப்படியே இருக்கும். பார்த்துக்கலாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அதோட பயன்பாடு ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு இப்போ இந்த தீர்ப்புக்கு ஐயா மறுபடியும் என்ன பண்ண போறாரு? ஏன்னா இப்போ தனியா நிக்க போறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு சின்னத்தை போட்டுக்கலாம். ஆனா ஒரு கூட்டணி அப்படின்னு அதுக்குமே தனியா ஒரு கட்சி ஒரு சின்னம் வேணும். ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, நாம இது நாள் வரைக்கும் இத்தனை நாள் இங்கேயே இருந்துட்டோம். இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை மொத்தமா அடிச்சு வெளில தோர்த்திடலாம். அதை நம்ம ஏத்துக்கணுமா? அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம போயிட்டோமா அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஐயாவுக்கு இருக்கு. அவரோட பவரை யூஸ் பண்ணி காமிக்க வேண்டியது. வேற வழி இல்லை. கட்டாயம் இத்தனை வருஷத்துக்கு இருந்ததுக்கு அதுக்கப்புறம் இதை கூட செய்யலாம். அப்புறம் நான் எதுக்கு இருந்தேன் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு வரும் இல்லையா? அதை நிரூபிக்கிறதுக்காக தான் போராடுறாப்புல. பட் இருந்தாலும் அவங்க ஒரு கடைசி ஆப்ஷனா வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல தேர்தல் நெருங்குற டைம்ல அவங்க இதையெல்லாம் பண்ணலாம். ஒரு கட்சி, ஒரு கொடி, ஒரு சின்னம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரெல்லாம் கூட முடிவு பண்ணிட்டாங்களாம். அது வெயிட்டிங். அது நம்ம இப்ப சொல்லிடக்கூடாது இல்லையா? அது அவங்க வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒருவேளை அதெல்லாம் வர்றப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஐயா கூட்டுறேன்னு சொன்னாப்புல இல்லைங்களா, ஒரு பெரிய கூட்டணி, மகா கூட்டணி. அந்த கூட்டணியை அவர் சைஸ்ல இல்லைன்னாலும் அவரால் திரட்ட முடியாத ஒரு கூட்டணியை நாம திரட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா அதுக்கும் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத போக தான் தெரியும். ஏன்னா யார் எப்போ என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது. திடீர்னு விடிய காலில் எழுந்திரிச்சு எனக்கு வேண்டாம்ப்பா அந்த கட்சியெல்லாம் வேண்டாம், நம்ம வேற ஏதாவது ஒரு யோசனைக்கு போகும் கூட சொல்லலாம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? நாம மட்டும்தான் மாறுவோமா? அவங்களும் மாறுவாங்க. என்ன நடக்க போகுதுன்றத போக நன்றி.